சிறையிலிருந்து ஜாமீனில் வந்தவரை மீண்டும் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற போலீசார். பொய் வழக்கில் மகனை கைது செய்வதாக கூறி மகனை கட்டிப்பிடித்து அழுத தாய். கண்முன் மகனை வலுக்கட்டாயமாக காரில் தூக்கி சென்றபோது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் காயமடைந்த சுமதி கோபி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு அருகே உள்ள சோலார் பகுதியைச் சேர்ந்தவர் நரி என்கிற மணிகண்டன். இவர் கடந்த மே மாதம் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்ததாக கூறி கோவை மாவட்டம் சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மணிகண்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் கடந்த 3 மாதங்களாக அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிறையில் இருந்த மணிகண்டன் 3 மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வர இருந்த நிலையில் மகனை அழைத்துச் செல்ல அவரது தாயார் சுமதி கோபியில் உள்ள மாவட்ட சிறை முன்பு காத்திருந்தார். அப்போது சரவணம்பட்டி காவல் நிலைய ஸ்பெஷல் டீம் போலீசார் சிறையிலிருந்து பிணையில் வரும் மணிகண்டனை மீண்டும் கைது செய்ய காத்திருந்தனர். சிறையிலிருந்து வெளியே வந்த மணிகண்டனை தனிப்படை போலீசார் கைது செய்ய முயன்றபோது மகனை அழைத்துச் செல்ல காத்திருந்த தாய் சுமதி அதிர்ச்சியடைந்தார். அப்போது சிறையிலிருந்து வெளியே வந்த மகனை கட்டிப்பிடித்து அழுதார். ஆனால் தனிப்படை போலீசார் வலுக்கட்டாயமாக மணிகண்டனை தாயிடமிருந்து பிரித்து காரில் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். அப்போது மகனுடன் காரில் ஏற முயன்ற சுமதியின் காலில் கார் சக்கரம் ஏறியதாக கூறப்படுகிறது. இதில் லேசான காயமடைந்த சுமதியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்த மகனை அழைத்துச் செல்ல காத்திருந்த தாய் கண்முன்னே தனிப்படை போலீசார் மீண்டும் கைது செய்த சம்பவமும் அப்போது மகனை கட்டிப்பிடித்து தாய் அழுத சம்பவமும் உள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. ஜெயிலுக்கு முன்னாடியே இந்த கோர்ட்டு முன்னாடி இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க சார். போய் கேஸ் போட்டு தான் ஃபர்ஸ்டே வந்து அவனை ரிமாண்ட் பண்ணாங்க. திருப்பி மறுக்க இப்போ தான் அவனுக்கு வயதுக்கு 3 மாதம் கிடச்சி 10 ரூபா வட்டிக்கு 5 ரூபா வட்டிக்கு எல்லாம் வாங்கி இப்போ தான் அவனுக்கு வந்து பெயில் கிடச்சி நான் கூட்டிகிட்டு போகலான்னு வரும்போது கேட்டு விட்டு வெளியே வரும்போதே தூக்கிட்டாங்க சார். காரை கொண்டு முன்னாடி நிறுத்தி கேட்ட காலை உடப்பன்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்றேங்க சார். எங்களால் முடியலைங்க சார். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் டீம்னு சொல்லி எங்களை வந்து இப்படி ஏமாற்றிட்டு போய் சொல்லிட்டு இப்படியே பண்ணுறாங்க சார். இல்லைன்னா நாங்கள் ஏதோ ஒன்று தற்கொலையாவது பண்ணிக்கிறோங்க சார். எங்களால் இருக்கு 10 ரூபா வட்டிக்கு 5 ரூபா வட்டிக்கு வாங்கினா எங்களால் பொழைக்க முடியாதுங்க சார். எங்களால் கட்டவும் முடியல. இல்லைன்னா நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோங்க சார். அவங்க குடும்பத்தில் அம்மா அப்பா நாங்கள் 2 பேருமே நாங்கள் ஏதோ நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் உயிரை மறைச்சிக்கிறோங்க சார். இப்போ கூட்டு வந்து கஞ்சா காசு போட்டுதாங்க சார். இப்போ நான் வெளியே எடுத்து அந்த பையனை 10 ரூபா 5 ரூபா வட்டிக்கு ஜாமீன்ல இப்பயும் மறுக்க வெளியே கேட்டு விட்டு வெளியே வந்துவிட்டு என்னை அடித்து கீழே தள்ளிட்டு பையனை இழுத்துட்டு போயிட்டாங்க சார். காலை உடைப்பேன் கையை உடைப்பேங்கிறாங்க. என் பையனுக்கு உத்தரவாதம் நீங்கள் தாங்க சார் கொடுக்குறோம். வேணாமா